வாடிக்கையாளர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலும் கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு ஜாதகம் சொன்னாலும் குறைந்தபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் 20-25 நிமிடங்கள் கூட மிருகநந்தி நாடியில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டே அந்த ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் வேறு சில மெத்தட்ஸ்லாம் உள்ளே போய் சில அனாலிசிஸ் பண்ணி அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன ஒரு நன்மைகள் உண்டு, என்ன பிரச்சனைகள் உண்டு, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, பரிகார ஆலயங்கள் என்ன என சொல்லி வழிபடுத்துவது எனது வழக்கம். வாடிக்கையாளர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலும் கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு ஜாதகம் சொன்னாலும் குறைந்தபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் 20-25 நிமிடங்கள் கூட மிருகநந்தி நாடியில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டே அந்த ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் வேறு சில மெத்தட்ஸ்லாம் உள்ளே போய் சில அனாலிசிஸ் பண்ணி அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன ஒரு நன்மைகள் உண்டு, என்ன பிரச்சனைகள் உண்டு, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, பரிகார ஆலயங்கள் என்ன என சொல்லி வழிபடுத்துவது எனது வழக்கம். இதுவரை நீங்கள் கண்டிராத கேட்டிராத ஜோதிட நுணுக்கங்கள் எல்லாம் வகுப்புகளாக வரும் பொழுது இந்த மாதிரி சேனல்ஸில் வந்து நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஒரு குரூப் வந்து ஒரு 30 பேர் வராங்க அப்படின்னா அந்த 30 பேரை வச்சு தான் அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வருவோம். உலகெங்கிலும் இருக்கும் சித்தரயுகம் சேனல் நேயர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய விசேஷமான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிருகு நந்தி நாடி ஜோதிடம் ஏறக்குறைய ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு மிருகநந்தி நாடி வகுப்பு என்ற அமைப்பில் வந்து அடிப்படை உயர்நிலை அந்த மாதிரி வகுப்புகள் எல்லாம் நடத்தி கொண்டிருந்த அமைப்பிலே மிக நிறைய புது செய்திகள், புது தலைப்புகளிலே ஜோதிடம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்திருக்கின்றதான இந்த அமைப்பிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிக நிறைய அன்பர்களுடைய அவர்களுடைய ரெக்கஷன் அந்த வேண்டுதலுக்காக மீண்டும் ஒரு முறை இப்பொழுது பிருகு நந்தி நாடி நேரடி பயிற்சி பழனியில் நடத்தலாம் என சொல்லி ஒரு சிந்தனை. அந்த அமைப்பிலே அது சார்ந்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி இப்போது ஏறக்குறைய ஒரு 25 வருட காலமாக இந்த ஜோதிடத்துறையிலே அடியேன் இருந்து என்னை நாடி வருபவர்களுக்கு என்னுடைய அறிவிற்கு தக்க என்னிடத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டு அவர்களை வழிப்படுத்தி வருகிறேன் என்பது உண்மை. அந்த அமைப்பிலே அந்த ஜோதிடம் என்ற தன்மையில் மிக நிறைய அமைப்புகளிலே செய்திகள், அனுபவங்கள், அறிவு இருந்தாலும் உதாரணமாக பராசரர் முறை, சோழி பிரசனம், ஜாமுக்கோல் பிரசனம், கொடுப்பினை ஜாதகம் என்ற தன்மையால் பலனுரைப்பது, 12 விதமான ஆய்வுகள் செய்து அந்த ஆய்வுகள் மூலமாக ஒரு ஜாதகருடைய தன்மைகள் என்ன, வினைப்பயன் என்ன அதை சொல்வது, நட்சத்திர சித்தாந்தம், நட்சத்திர கர்ம பதிவு என்ற அமைப்பிலே ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான சுப அசுப பலன்களை எடுத்துச் சொல்வது, இந்த மாதிரியான எத்தனையோ அமைப்புகளிலே என்னை நாடி வரக்கூடியதான வாடிக்கையாளர்களுக்கு நான் வழிப்படுத்துதல் செய்து வந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால் பிருகுநந்தி நாடி. இந்த பிருகுநந்தி நாடி வந்து மிக விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடம். வந்திருப்பவர்களுக்கு இப்பொழுது என்ன பிரச்சனை, எதற்காக வந்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான நிகழ்வுகள் தற்சமயம் அந்த குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான நவகிரகங்களின் துணையோடு கோச்சாரத்தில் இருக்கும் நவகிரகங்களினுடைய தன்மையை கண்டு அதை சொல்லும் பொழுது 195 விழுக்காடுகள் வந்து அவங்க நிச்சயம் நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி சில அமைப்புகள் எங்கள் குடும்பத்தில் இப்போ நடந்துது, இந்த மாதிரியான சில செய்திகள், சில நிகழ்வுகளுக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், இது உறுதியாக இப்போ நடக்குமா என்கின்ற அமைப்பிலே அவர்கள் அதற்கு உறுதியளிக்கிறார்கள். அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க.
ஆமாம் இப்படி இருந்தது, இப்படி நடந்தது என சொல்லி. அந்த தன்மையில் பிருகுநந்தி நாடி வந்து என்னுடைய பிரதானமான ஒரு ஆயுதம். எத்தனையோ முறைகளிலே ஜோதிடம் சொல்வதற்கான அமைப்புகள் நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்த போதும் என்னுடைய மெயின் வெப்பன், என்னுடைய முக்கியமான ஆயுதம் என்ன என்றால் பிருகுநந்தி நாடி தான். அதில் தான் நான் இன்றளவுமே ஒரு வாடிக்கையாளர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலும் கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு ஜாதகம் சொன்னாலும் குறைந்தபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் 20-25 நிமிடங்கள் கூட பிருகுநந்தி நாடியில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டே அந்த ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் வேறு சில மெத்தட்ஸ்லாம் உள்ளே போய் சில அனாலிசிஸ் பண்ணி அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன ஒரு நன்மைகள் உண்டு, என்ன பிரச்சனைகள் உண்டு, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, பரிகார ஆலயங்கள் என்ன என சொல்லி வழிபடுத்துவது எனது வழக்கம். அந்த தன்மையில் அந்த பிருகுநந்தி நாடி அற்புதமான அந்த செய்தி எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற தன்மையிலே நிறைய வகுப்புகள் செய்து வந்து கொண்டிருந்தேன். குறைந்தது 6 வருடங்களுக்கு முன்பு வரை. இப்போ கடந்த ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்களாக வேறு வித்தியாசமான தலைப்புகளிலே மிக நிறைய செய்திகள் என்னை நாடி வருபவர்களுக்கு நான் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். பழனியில் கூட 1 மாதம் விட்டு 1 மாதம் ரெகுலர் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக ஒரு 28-30 மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக அங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலும் கூட ஏறக்குறைய 2023, 24, 25 ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் கூட ஏறக்குறைய ஒரு 2.25 வருஷம் மாதந்தோறும் கிளாஸஸ் நடந்தது. நிறைய வந்து படிச்சுட்டு போனாங்க. அந்த அமைப்பில் மிக நிறைய பேர் நபர்கள் வந்து எனக்கு ஒரு ரெக்வெஸ்டேஷன், என்கொயரி, ஐயா பிருகுநந்தி நாடி கிளாஸு எங்களுக்கு வேணும், உங்களுடைய வகுப்பு வேணும், நேரடி வகுப்பு வேணும். ஆன்லைனில் ஏதோ சொல்கிறீங்க, அந்த மாதிரி சம் ரெக்கார்டர் கிளாஸஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் வேணாம் சார், நேரடி கிளாஸ் நாங்கள் உட்காரணும், எங்களுக்கு கொஞ்சம் வேணும், எங்களுக்கு செஞ்சு கொடுங்க என சொல்லி தொடர்ச்சியான அமைப்பில் அந்த மாதிரி விண்ணப்பங்கள் வந்த ஒரு தன்மையால் இப்பொழுது இந்த 2026 வருடம் மே மாதம் 1, 2, 3 இந்த 3 நாட்களும் பழனியிலே பிருகுநந்தி நாடி வகுப்பு நடத்தலாம், நேரடி பயிற்சியாக நடத்தலாம் என சொல்லி ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை. அந்த அமைப்பிலே நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எந்த முறையில் ஜோதிடம் பயிற்சிகள் எடுத்து எந்த குருமாரிடம் கற்று இருந்தாலும் நிச்சயம் அதில் என்ன இருக்கும், ஒரு செய்தி இருக்கும். அதை வைத்து உங்களை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், பலாபலன் கூறி வருகிறீர்கள். பிருகுநந்தி நாடியும் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது வந்து அவ்வளோ அற்புதமான பலன்கள் எடுப்பதற்கு மிக எளிமையான அமைப்பில் கடிதங்களே இல்லாமல் பலன் எடுப்பதற்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடம் அமைப்பு என்றால் என்ன என்றால் நிச்சயமாக அது வந்து பிருகுநந்தி நாடி தான். அதனுடைய உண்மை, அதனுடைய ஆழம் தெரிஞ்சவங்க அது புரிஞ்சுக்குவாங்க. என்னிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிலே மிக குறைந்தது ஒரு 15 to 17 மாணவர்கள் இன்று வரை அவர்களுடைய சொந்த ஊரிலே அங்கே அவங்க ஆஃபீஸில் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன் கொடுக்குற போது குறைந்தபட்சம் 15-20 நிமிடங்கள் பிருகுநந்தி நாடியை வச்சு தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாங்க. அவ்வளோ அற்புதமாக துல்லியமாக அந்த பலன்கள் வருவதை சொல்லி என்னிடத்தில் நிறைய பெருமைப்பட்டிருக்கிறார்கள். அற்புதமான சப்ஜெக்ட்டுங்க. பிருகுநந்தி நாடி அவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுது. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன நிகழ்வு எங்கள் வீட்டில் நிகழ்ந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு தன்மை வந்திருக்கு அப்படிங்கிற அளவில் அவங்க அதுக்கு வந்து எங்களுக்கு ஒப்புதல் தருவது வந்து அது மிகப்பெரிய வெற்றி இல்லையா? அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச 1-2 மெத்தட்ஸில் நாங்கள் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோமே தவிர எங்களுடைய முதல் அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ப்ரிடிக்ஷன் பிருகுநந்தி நாடியில் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய சொல்லுவாங்க. நல்லா சொல்லுங்கள், இன்னும் ஆழமாக போய் சொல்லுங்கள், நிறைய யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படிலாம் நான் சொல்லுவேன். அந்த தன்மையில் இந்த பிருகுநந்தி நாடியினுடைய அடிப்படை மற்றும் உயர்நிலை பயிற்சி 3 நாட்கள், அதாவது ஒரு 1.5 நாட்களிலே அந்த அடிப்படை சம்பந்தமான செய்திகள், பிருகுநந்தி நாடியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விதிகள், அதை எப்படி எடுக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி தன்மைகளிலே ஒரு 1.5 நாட்கள் வகுப்பு போகும். அதன் பிறகு மீதமுள்ள ஒரு 1.5 நாட்கள் டோட்டல் ப்ராக்டிஸ். நீங்கள் கொடுக்குற ஜாதகங்களை வச்சே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்களே உங்கள் மாணவர்கள் வந்திருக்கீங்க, ஒரு 30 பேர் வந்திருக்கீங்க.
நீங்களே ஒரு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை போட்டு நீங்கள் சில கேள்விகள் கேட்பீங்க. இந்த ஜாதகத்துக்கு இப்படி ஒரு பலன் வருமா? ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஜாதகம் வெளிநாடு போவாரா? இந்த ஜாதகத்துக்கு திருமணம் உண்டா? திருமணம் ஆகிருச்சு, குழந்தை பேர் இல்லை, குழந்தை பேர் கிடைக்குமா? இந்த ஸ்டூடெண்ட்டு நவ் ஏஜ் ரோயிங் +1 கம்ப்ளீட்டிங் இஸ் ஸ்கூல் லைஃபு, +2 முடிச்சுட்டு எந்த மாதிரியான துறையில் போனால் இந்த பையன் ஜெயிப்பான், என்ன மாதிரி தொழில் இந்த ஜாதகருக்கு வரும், இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள். அத்தனை கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்வதற்கு பிருகுநந்தி நாடியில் இயலும் முடியும். அப்படி ஒரு திட்டமிடுதல் இருக்குது. ஒரு 1.5 நாட்கள் வந்து பேசிக்ஸு, ஒரு பிருகுநந்தி நாடியில் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், இப்படி தான் பலன் எடுக்கணும், இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறதுல நல்ல தரோவாக உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அதை வச்சு குறைந்தது ஒரு 7-8 ஜாதகங்கள் உங்களுடைய கோஆப்ரேஷன் கரெக்டாக இருக்குது, மெசேஜஸ் நிறைய எடுக்கிறீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் பார்க்கலாம். அந்த தன்மையில் ஒரு 3 நாட்கள் வகுப்பு இருக்குது. நிச்சயம் நீங்கள் அத்தனை பேரும் வந்திருந்து இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பலன் பெற வேண்டும் என்பது எனதாவா. ஏன்னா இதனுடைய சுய ரூபம் என்ன, இதனுடைய ஆழம் என்ன, இதனுடைய உண்மை என்ன என்பதை நாங்கள் அனுதினமும் அனுபவித்து வருகிறோம். வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு அந்த பிருகுநந்தி நாடியில் ப்ரெடிக்ஷன் கொடுக்குற போது அவங்க எக்ஸலண்ட்டாக இருக்குது, கரெக்டாக சொல்கிறீங்க, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெகக்னைசேஷன் இன்னும் இதை உள்ளே போய் இன்னும் ஆழமாக பார்த்து இன்னும் நிறைய தகவல் தரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிற்கு தூண்டுதலாக இருக்கிறது. அந்த தன்மையில் இப்போ நானெல்லாம் 2001 தாராபுரத்தில் குருராம சுப்பையா ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் போய் பிருகுநந்தி நாடி படிக்க ஆரம்பித்தோம். எல்டி ஐயா கௌரவ தலைவர், 17 வருஷம் படித்தேன். நீங்கள் அங்கே போய் என்கொயரி பண்ணாலும் பண்ணலாம். 17 வருஷம் மாதாந்திர வகுப்பு, மாதம் செகண்ட் சாட்டர்டே நாங்கள் அங்கே இருப்போம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 3 மாதம் படிச்சுட்டு பிருகுநந்தி நாடி முழுசாக படிச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. 17 வருடங்கள் அங்கே நான் போய் வந்துட்டு இருந்தேன். வருஷம் தவறாமல் சம்மர் வெக்கேஷனில் 7 நாள் 6 நாள் 8 நாள் வகுப்பு, தொடர் வகுப்பு நடக்கும். நிறைய வருவாங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்துலாம் வருவாங்க. அங்கேயும் போய் அவங்களோட இருந்து அந்த 7 நாள் 8 நாள் வகுப்புலாம் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு செய்திகள், இப்படி தான் அணுகணும், இப்படி தான் பலன் எடுக்கணும், இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படிங்கிற அளவில் வந்து அற்புதமான ஒரு அமைப்பில் எங்களை வந்து பிருகுநந்தி நாடியில் வந்து நல்ல விசேஷமாக சொல்லும் தன்மையிலே உருவாக்கியவர்கள் அந்த தாராபுரத்தில் இருக்கக்கூடிய குரு ராமசுப்பு ஐயா அவர்களுடைய ஜோதிட ஆராய்ச்சி மன்றத்தை சார்ந்தவர்கள். மிக குறிப்பாக அதில் சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய குருநாதர் எல்டி ஐயா, அவரை வாழ்வில் மறக்க முடியாது. மிகப்பெரிய ஞானம் அந்த பிருகுநந்தி நாடியில் அவர் எடுக்கிற அந்த மெத்தட்ஸு, அவர் சொல்கிற அந்த தன்மைகள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் சப்ஜெக்ட் எடுக்கலாங்களாயா அப்படிங்க, வருதில்லை, கரெக்டாக வருதில்லை, அப்போ சரிதானே இது, அப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரு அருமையான சப்ஜெக்ட் அப்படிம்பாரு. எப்பவும் சொல்வார், பிருகுநந்தி நாடிக்கு எப்போவுமே ஒரு கணம் உண்டுப்பா அப்படிம்பார். அவ்வளோ அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பம் இருக்கும் தன்மையிலே என்னுடைய அலைபேசி எண் இங்கே தந்திருக்கிறேன். அதில் நீங்கள் உள்ளே வந்து வாட்ஸ்அப்பில் பதிவு போடுங்க. அதுக்கு என்ன பேமெண்ட்டு, அட்வான்ஸ் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். அவசியம் வந்திருந்து அந்த 3 நாள் வகுப்பிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். இந்த ஒரு செய்தி. இங்கே வந்து வகுப்பு நடத்தக்கூடிய இடம் அது என்னுடைய பழைய மாணவர்கள் அனைவருக்கும் தெரியும். ரொம்ப போனால் ஒரு 40 மெம்பர்ஸ் உட்காரலாம், நல்ல காம்பாக்டாக உட்காரதான் 40 பேர் உட்காரலாம். அந்த அமைப்பில் ஒரு 38-40 பேர், அதுக்கு மேலே இங்கே இருக்கைகள் இல்லை. அதனால் இந்த செய்தியை கண்ட உடனே உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக இந்த அலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பிலே வந்து ஒரு முன்பணத்தை நீங்கள் செலுத்தி உங்களது வரவை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி, நான் இப்போ ஒரு வார்த்தை எடுத்தப்போ ஆரம்பத்திலே சொன்னேன், நிறைய என்கொயரிஸ் வந்துட்டுருக்கிறதுனால மிக நீண்ட காலம் இடைவெளியும் ஆன காரணத்தால் இந்த பிருகுநந்தி நாடி வகுப்பு ஒரு நேரடி வகுப்பாக அடிப்படை மற்றும் உயர்நிலைன்னு சொல்லி 3 நாட்களில் முடிச்சிடலாம். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் 2 நாட்கள் அடிப்படை பண்ணுவோம். ஒரு 40 நாட்கள் கழித்து மீண்டும் அவர்கள் வந்து உயர்நிலை பயிற்சி எடுத்து செல்வார்கள். அதெல்லாம் கொஞ்சம் போக்குவரத்து கால அவகாசங்கள்லாம் நிறைய இருக்குது, செலவுகளாகும். அதனால் இந்த முறை நான் முதலாக
3 நாட்களிலே அடிப்படையோடு கூடிய உயர்நிலையும் உங்களுக்கு சொல்லி தந்து விடலாம் என சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, அந்த என்கொயரிங்கிற அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் ரெடியாக இருக்காங்க. இப்போ இந்த செய்தி அவங்களுக்கு கிடச்சதுன்னா மடமடன்னு அந்த முன்பணம் கட்டி அவங்க தன்னை உறுதிப்படுத்தி விட்ருவாங்க. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு அமைப்பு வந்து ஒரு 22 சீட்டு தான் இருக்கும். அதனால் முந்தி வருபவர்களுக்கு வகுப்பு உண்டு. பேசிக்காக நாங்கள் சில கிளாஸஸ் எல்லாம் மண்டபங்கள்லாம் பிடிச்சி பண்ணுவோம். அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் எல்லாம் பிஸியாக இருக்கிறனால, பங்குனி உத்திரம் அந்த மாதிரிலாம் இருக்கிறனால மண்டபங்கள் எல்லாமே புக் ஆகிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து 1 மாதம் விட்டு 1 மாதம் வரக்கூடியதான வகுப்பு இங்கே ஒரு இடத்துல ஒரு லாட்ஜில் வச்சு பண்ணுறோம். அங்கே தான் இந்த பிருகுநந்தினடி செய்கிறதாக ஒரு உத்தேசம், ஒரு எண்ணம். உத்தேசம் எண்ணம் என்பதை விட அங்கே தான் செய்ய போகிறோம், அதான் உறுதி. அப்போ அங்கே கெப்பாசிட்டி என்னென்னா 40 தான். இப்போ நம்ம ஒரு மண்டபத்தில் வச்சு பண்ணுறோம்னா 100 பேர் உட்காரலாம், அது வேறு. இங்கே செய்கிறதுனால 40 பேர் தான். 40ல் இப்போ மினிமம் ஒரு 16-17 பேர் முன்பதிவுக்கு மிக தயாராக இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 20 பேருக்கு மட்டும்தான் முன்பதிவு உண்டு. எனவே நிச்சயம் நீங்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே விருப்பம் இருக்கும் பட்சத்திலே அவசியம் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உள்ளே வந்து பதிவாக போடுங்க. உங்களுக்கு உண்டான அந்த ரிசல்ட்ஸ் என்ன இதுங்கிறத எழுத்து மூலமாக தருவாங்க. முன்பணம் எவ்வளோ கட்டணும், மொத்த பணம் எவ்வளவு, உங்களுக்கு அங்கே என்னென்ன அடிப்படையான அமைப்புகள் செய்து தரப்படும். ஒரு சிலதான அமைப்புகளுக்கு நீங்களே உங்களுடைய தன்மையில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி செய்திலாம் வரும். அவசியம் வந்திருந்து மே மாதம் 1, 2, 3 இந்த 3 தேதிகளிலே இந்த பிருகுநந்தினாடி அடிப்படை மற்றும் உயர்நிலை பயிற்சியை எடுத்து சென்று அனைவருக்கும் நீங்களும் ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக இருந்து மக்களை வழிப்படுத்துதல் வேண்டும் என சொல்லி கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒரே ஒரு செய்தி. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 வருடம் தாராளமாக இருக்கும். 10 வருட காலமாக பழனியில் மாதாந்திர வகுப்புகள், 1 மாதம் விட்டு 1 மாதம் சொல்லி வகுப்புகள், அந்த மாதிரி வகுப்புகள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு 25லேருந்து ஒரு 28-30 மாணவர்கள் ஸ்டாண்டர்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். ஒரு குருநாதர்கிட்ட 10 வருஷமாக ஒருத்தர் வந்து படிச்சுட்ருக்காருன்னா, சொன்ன செய்தியவே திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தால் நடத்தின பாடத்தையே திருப்பி நடத்திக்கிட்டு இருந்தால் வருவாங்களா? நிச்சயம் வரமாட்டாங்க. இவர்கிட்ட சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, சொன்னதே திருப்பி சொல்லிகிட்ருக்காரு, அதையே பேசிகிட்ருக்காருன்னு சொல்லி கம்பல்சரியாக வரமாட்டாங்க. வந்துட்டுருக்காங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் வேணும் அப்படின்னா நிச்சயம் முதல்ல நீங்கள் பிருகுநந்தினாடி வகுப்புக்கு வந்து ஒரு என்ட்ரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியதான பயிற்சிகள் நிச்சயமாக கிடைக்கும். பிருகுநந்தினாடி நாங்கள் அங்கே படித்தோம் இங்கே படித்தோம் எங்களுக்கு போகாமே தெரியும், நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம், புதுசாக வந்து ஒன்றும் படிக்க வேண்டியதெல்லாம் இல்லை எனும் அமைப்பிலே நீங்கள் இருப்பீர்களேயானால் அடுத்தடுத்து வரக்கூடியதான வகுப்புகளுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்காது, வாய்ப்புகள் கிடைக்காது. இதில் இன்னொன்று தெளிவாக சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த அமைப்பில் இருக்கக்கூடிய புத்தம்புது செய்திகள், இதுவரை நீங்கள் கண்டிராத கேட்டிராத ஜோதிட நுணுக்கங்கள் எல்லாம் வகுப்புகளாக வரும் பொழுது இந்த மாதிரி சேனல்ஸில் வந்து நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஒரு குரூப் வந்து ஒரு 30 பேர் வராங்க அப்படின்னா அந்த 30 பேரை வச்சு தான் அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வருவோம். அவங்க வந்து யாருன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் அதில் ஒரு 4 பேர் வந்து இல்லை சார் போதும் எங்களுக்கு அப்படின்னு விலைக்கு போயிடுவாங்க. சந்தோஷம். ஒரு 25 பேர் நிரந்தரமாக வருவாங்க இந்த வகுப்புக்கு. அப்படி நிரந்தரமாக அவங்க வந்து நாம் சொல்லக்கூடிய அமைப்பில் 1 மாதம் விட்டு 1 மாதம் அல்லது ஒரு 40 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து பயிற்சி பெறும் பொழுது அந்த செய்திகள் உங்களுக்கு தெரியாது. யூடியூப்பில் நம்ம பேசினா தானே தெரியும், அது தெரியாது. அதனால் நிச்சயம் நீங்கள் இந்த பிருகுநந்தினாடி வகுப்புக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுங்க, உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த குரூப்பில் நீங்களும் உள்ளே இருந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அடுத்தடுத்த வகுப்புகள் என்ன விதமான தலைப்புகள் எப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு தகவல் தந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து இங்கே நீங்கள் பயிற்சி பெற்று செல்வதற்குண்டான வாய்ப்பு தரப்படும். திடீர்னு எங்கேயா யார் மூலமாக கேள்விப்பட்டு நீங்கள் எல்லாம் கிளாஸ் பண்ணுறீங்களாம்மா நாங்களும் வர்றோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஒன்றும் இல்லை, நேற்று அதாவது மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை திருச்செங்கோட்டில்
ஒரு கிளாஸ் பண்ணேன். 5 டாப்பிக்கில் கிளாஸ் பண்ணுறதாக பேசுனது 3 டாப்பிக்கு தான் முடிச்சது. ஒரு 20 நபர்கள் வந்திருந்தாங்க. அவங்க லாஸ்ட்டில் ஃபீட்பேக் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாபிக் இதுவரை நாங்கள் கேள்விப்படாத டாப்பிக்கு, அற்புதமாக இருந்தது, எவிடென்ஷியல் ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் சொல்கிற சப்ஜெக்ட்டு எங்கள் ஜாதத்தில் இருக்குது, எங்களுக்கு இப்படி ஒரு பலன் இருக்குது, அந்த எவிடென்ஷியல் ப்ரூஃப் தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் கொடுத்த 5 டாப்பிக்குமே புது டாபிக் தான், இப்படி சில டாபிக்ஸை நாங்கள் கேட்டதே இல்லை, அதில் நேரம் பத்தலை, அது ஒத்துக்கிறோம். நாங்கள் ஒரு டாபிக் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம். அப்போ 3 டாபிக் முடிக்கிறதுக்கு ஈவினிங் 7 o'clock ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பண்ண முடியாதுங்க. ஆனால் கொடுத்த சப்ஜெக்ட்டு அற்புதமான சப்ஜெக்ட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் கிட்டத்தட்ட அந்த 20 பேரில் ஒரு 10-12 பேர் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர்ஸு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒரு ஆனந்தம். எவ்வளோ அற்புதமான சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த டாப்பிக்கை பார்த்து தான் சார் அவங்கள பார்க்கணுன்னு நாங்கள் வந்தோம், ரொம்ப விசேஷமாக இருக்குது, நிறைய பண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் சார்னு சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நிறைய டாபிக்ஸ் இருக்குது, வருஷக்கணக்கில் நடத்தலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி போடணும், இந்த குரூப்புக்குள்ளே வந்தாகணும். அதற்கு பிறகு தான் அதை கன்சிடரேஷன் பண்ணி ஃபர்தராக கண்டினியூ கிளாஸஸுக்கு நீங்கள் வர முடியுமா, என்ன ஏதை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆகவே இந்த செய்தியை கேட்டவுடனே அவசியம் நீங்கள் இங்கே தரப்படும் அந்த அலைபேசி எண்ணிலே தொடர்பிலே வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு வாங்க, செய்திகள் தரப்படும். முன்பணம் செலுத்தி நீங்களும் உங்களை இந்த பிருகுநந்தி நாடி வகுப்பிற்கு முன்பதிவு செய்து கொண்டு தப்பாமல் வந்திருந்து இந்த 3 நாள் வகுப்பிலே கலந்து கொண்டு நல்ல அற்புதமான இந்த செய்தியை நீங்களும் பெற்று செல்ல வேண்டும் என சொல்லி கேட்டுக்கொண்டு நமஸ்காரங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம்.